யோவான் 14:26-27. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றாளவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எப்படி தெய்வ சமாதானத்தை நம்ம வைத்து கொள்ளணுன்றதை இயேசு போதிக்கிறார் பாருங்கள். இயேசு ரொம்ப தெளிவாக போதிக்கிறவர், வாழ்க்கையில் வெற்றி உண்டாகத்தக்க வகையில் போதிக்கிறவர். அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை ரொம்ப கவனமாக கேட்கணும். இயேசு சொன்ன வார்த்தைகளை ரொம்ப ஆழமாக கவனிச்சிக்கணும். என்ன சொல்ல வராரு, ஏன் சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன்னு அப்படியே விடாமல் அது கீழே 2 காரியத்தை சொல்கிறார். உலகம் கொடுக்குற மாதிரி கொடுக்கல. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ சமாதானம் சொல்லும் போது கீழே அந்த கலங்காமலும் பயப்படாமலும் ஏன் சொல்கிறாருன்னா, இந்த சமாதானத்தை கெடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வர பயம், கலக்கம், கவலை. கலக்கம்னா கவலைன்னு அர்த்தம். இந்த கவலைகளோ பயங்களோ உள்ளே வரும் பொழுது தேவன் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை அது கெடுத்து போடுது. அப்போ சமாதானம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்றது, தேவன் கொடுத்துருக்கிற காரியத்தை நீங்களே தடை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு நமக்கு வர வேண்டிய காரியம் என்னாலேயே தடைபெறுது. பாருங்க, கர்த்தர் நல்லவர், உங்களுக்கு தரக்கூடாதுன்னு நினச்சதே கிடையாது. ஏன்னா வேதமே சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதுக்கு மேலாக வேண்டுவதுக்கு மேலாக அவர் கிரியை செய்கிறாராம். நான் நினைக்கிறதுக்கு மேலே, நான் வேண்டுறதுக்கு மேலே அவர் எனக்கு கிரியை செய்கிறாராம். வேதம் சொல்லுது பாருங்கள், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி தேவன் மனுஷனை ஆசீர்வதித்தார். அப்போது தேவனுடைய நோக்கமே மனுஷன் பெருகணும், பழுகணும், நன்மையை காணணும், உயர்வுகளை கண்டாடினோம் தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு தகப்படத்தை தான் பிள்ளை மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானான்னு இயேசுவே போதிக்கிறார். அப்போ கேட்கறது மாத்திரமல்ல, கொடுக்கறதுல பிரியமாக இருக்கிறார். ஒரு மனுஷன் கேட்டானா அதை கொடுக்க வேணும், தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய ஆசை. அப்போ இந்த சமாதானத்துக்கும் நான் பெற்றுக்கொள்றதுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ இந்த சமாதானத்தை சரியாக வைக்கும் பொழுது தான் அவர் கொடுக்கறத என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சமாதானம் கெட்டு போச்சுன்னு சொன்னால் அவர் கொடுக்கறத என்னால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது. கலக்கமும் பயம் இருதயத்துக்குள்ளாக வந்துடுது. அதனால தான் உலகம் கொடுக்குற பிரகாரம் கொடுக்கலன்றார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் சமாதானமாக இருப்பான், கொஞ்ச நாள் சமாதானம் இல்லாமல் இருப்பான். சில இடத்துல சமாதானம் வேணும்னா அவனாக ஒரு இடத்த தேடுவான், அவனாக ஒரு இடத்துக்கு ஓடுவான், அவனாக போய் அந்த சமாதானத்துக்காக உட்காருவான். கொஞ்ச நேரம் சமாதானம் திரும்ப வருவான், திரும்ப அவனுக்கு சமாதானம் வேணும்னா ஏதாவது ஒரு பொருள் இல்லை யார்ட்டையாவது போக வேண்டியிருக்கும். உலகம் கொடுக்குறது அந்த மாதிரி. இயேசு சொல்கிறாரு, நான் உலகம் கொடுக்குறத கொடுக்கல, என்னுடைய சமாதானம். சொல்லுங்கள், அவருடைய சமாதானம். பாருங்கள், அவருடைய சமாதானம்னா அது சாதாரணமான சமாதானம் இல்லை, ரொம்ப முக்கியமான சமாதானம். அது வாழ வைக்கிற சமாதானம். அதனால் போன வாரம் அங்கே தான் நிற்க வச்சு இல்லையா, அந்த 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ இயேசுக்கிட்ட வஸ்திரத்தை தொடுறா, சுகத்தை பெற்றுக்கிட்ட உடனே இயேசு தேர்றாரு, யார் என்னை தொட்டதுன்னு தேர்றாரு. உடனே அந்த பெண்ணு ஓடி தான் மறைந்திருக்க முடியாமல் இயேசுகிட்ட பாதத்தில் நான் தான் சொல்கிறான். உடனே இயேசு சொல்கிறார் பாருங்க, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. உன் வேதனை நீங்கி. அப்போ அவள் ஏற்கனவே சுகத்தை பெற்றுக்கிட்டா, அவள் ரத்தத்தின் உதிரம் நின்று போயிடுச்சு. அப்போ உன் வேதனை நீங்க சுகமாயிருன்னா என்ன அர்த்தம்னா, நீ பெற்றுக்கொண்டிருக்கிற சுகத்தை நீ காத்துக்கொள்வதற்காக உன் இருதயத்தில் இருக்கிற வேதனையை நீ நீக்கி போடு. அதை நீக்கிட்டு நீ எப்பொழுதும் சுகமாக வாழ ஆரம்பின்றார். ஆமென். ரொம்ப முக்கியமாக இருங்க. ஏன்னா அவள் பெற்றுக்கொண்டா. இப்போ அதை எப்படி காத்துக்கொள்வது? நான் சொன்னேன் இல்லைங்களா, பாருங்கள், தேவன் எல்லாவற்றையுமே அவர் கிருபையினால நமக்கு கொடுக்குறார். எல்லாமே நமக்கு வருது, எதுவுமே தடை செய்கிறது கிடையாது. இப்போ அவர் கொடுத்திருக்கிற காரியத்தை தக்க வைக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்க, என்கிட்ட நான் தக்க வைக்கிறது எதுனா அந்த சமாதானத்தின் மூலமா. சமாதானத்தோடு நான் இருந்தேன்னா அவர் எதையெல்லாம் எனக்கு கிருபையின் வாயிலாக அருள் செய்கிறாரோ அது எல்லாவற்றையும் என்னால் தக்க வைத்து கொள்ள முடியும். இதுதான் முக்கியம். அப்போ சில இடத்துல பாருங்கள், நம்ம சுகம் இல்லைன்னும் போது நம்ம பயப்படுறோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நினைக்கும் போது அந்த பயமே என்ன செய்யுது, அவர் கொடுத்துக்கிற காரியத்தை ஒரு தடை ஏற்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை. அதனால தான் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அந்த பெண் பார்க்க வந்தான்னு சொல்லுது இல்லையா. எப்படிப்பட்டவன் பார்க்க வந்திருப்பா? சொல்லுவாங்க, எப்படிப்பட்டவன் பார்க்க வந்திருப்பா? பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவன் பார்க்க வருவான்னு நினச்சிருந்தீங்கன்னா சொல்கிறோம், நல்லவர்னு பார்க்க வந்துருக்கலாம், சுகம் கொடுக்குறவன்னு பார்க்க வந்திருக்கலாம், நன்மை செய்கிறான்னு பார்க்க வந்திருக்கலாம், அவர் தான் வழின்னு பார்க்க வந்திருக்கலாம், கரெக்டு தான். ஆனால் அந்த பெண் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு அறிவை வச்சிருந்தா தான் ரொம்ப முக்கியம். அவர் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவராக இருந்திருந்தால் அந்த பெண் அங்கே வந்திருக்க மாட்டான். ஒரு நாள் இயேசுகிட்ட வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் போதிக்கிறவராக இருந்திருந்தால் அந்த பெண் வரும்பொழுது அவளை இயேசுவே கல்லால் அடித்து சாகடிச்சிருக்கணும். அதனால தான் இயேசு குறித்து கேள்விப்பட்டான்னு அவள் காதில் வரும்போது அவர் பிரமாணத்தை போதிக்கிறவளை கிருபையை போதிக்கிறவன் அறிஞ்சிருந்தார்.
அதனால தைரியமாக இயேசு கிட்ட வந்தா. பாருங்க, சகேவு கூட பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று ஏறி அவரை போய் மேலே போனானா. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு ஏறி மேலே போய் பாரு. இயேசு உடனே சொல்றாரு, இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு அர்த்தம். சகேவுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பேருக்கு எதன் பேர் தெரியும்? சுத்தம் உள்ளவன் அர்த்தம். என்னது? சுத்தம் உள்ளவன். சகேவு மேலே ஏறுறான், கீழே இருக்கிறவரே ஆயக்காரனாக இருக்கிறான். ஒரு ஆயக்காரன் வந்து பரிசேரன் சதிசேரன் அவனை ஏற்றுக்க மாட்டாங்க, அவன் சாபத்துக்கு உட்பட்டவன். ஒரு ஆயக்காரனை மதிக்க மாட்டாங்க, ஒரு ஆயக்காரனை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஒரு நாள் அவனை சேர்த்துக்க மாட்டாங்க. இவன் பாவின்னு முத்திரையை கொடுத்துருவாங்க. அதான் ஊரே சொல்லுது, பாவியான மனுஷன், பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். இப்போ அவன் மேலே ஏறுறான், இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்க்க போகிறான். இயேசு வந்து சொல்கிறாரு, சகேவியே இறங்கி வா, சுத்தம் உள்ளவனே இறங்கி வா. எப்பெல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர் நீங்கள் போய் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சுத்தம் உள்ளவர்களாக மாறிடுறீங்க. அது மாதிரி விளங்குது. இயேசுவை பார்க்குற ஒரு மனுஷனுக்குள்ளாக இயேசுக்குரிய தன்மை வெளிப்படுத்து பாருங்க. சுத்தம் உள்ளவனே சொல்லுங்க, சுத்தம் உள்ளவனே பாருங்க, இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு. ஊரே அவனை பார்த்து என்ன சொல்லுதுங்க? பாவியான மனுஷன். ஆனால் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? என்ன கூத்து பாருங்க இது. எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இயேசு போய் பேசுகிறாரா? இல்லை இல்லை, அவன் இயேசுவை பார்க்க வரும்பொழுது அவன் சுத்தம் உள்ளவனாக ஆயிடுறான். இந்த பெண் கூட பாருங்க, 12 வருஷம் பாடு உள்ள ஸ்திரீ தான். இவன் இயேசு கிட்ட வரும்போது சுத்தம் உள்ளவர் ஆயிடுறாரு. அதனால தான் அவளை கொண்டு வந்து அந்த பெரிய க்ரௌடு மத்தியில் நிற்க வச்சு அவளை ஒரு காட்சி பொருளாக்குறாரு. இவன் எப்படி சுத்தமானா தெரியுமா? இவன் எப்படி சுத்தமானா, இவன் எப்படி சுத்தமானா, இவன் எப்படி சுத்தமானா எல்லாரும் பார்க்குறாங்க. அங்கே ஜபாலை தலைவன் இருக்கிறான், அங்கே பரிசேயர் சதிசேயர் சீஷர்கள் ஜனக்கூட்டம், திரளான ஜனல் கூட்டம் அங்கே இருக்குது. அந்த பெண்ணை கொண்டு வந்து நிற்க வச்சுக்க. இவன் எப்படி சுத்தமானா? இவன் சுத்தமானதுக்கு என்ன காரணம் விளங்குதா உங்களுக்கு? இயேசு கிட்ட வரும் பொழுது, இயேசுவை தொடும் பொழுது, இயேசுவை பார்க்கும் பொழுது அவங்க சுத்தமாகிறார்கள். ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் உள்ளே வரும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் என்னென்னா, உங்களை தேவன் சுத்தப்படுத்தி காமிக்கிறார். ஆமென். அது மாதிரி விளங்குது. கோயிலுக்கு போனால் சும்மா போகிறது இல்லைங்க, சும்மா போயிட்டு வந்துடுற போடலாம், எனக்கு தலையை வடிச்சிட மாதிரி இருக்கும். தலையை வடிச்சின்னு போய் வீட்டில் இருக்க வேண்டியதானே. கோயிலுக்கு போனால் சிலருக்குலாம் அது ஒரு ஒரு பயம் இருக்கும் பாருங்க. இல்லை இல்லை, எனக்கு நிம்மதியாக இருக்கிறது கிடையாது. கோயிலுக்கு வரும்போது எப்படிப்பட்டதுன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை ரட்சித்தவரை நான் தரிசிக்க செல்கிறேன், ரட்சித்தவருடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன், ரட்சித்தவருடைய போதனையை நான் சொந்து கொள்கிறேன். அப்படி தான் கோயிலுக்குள்ளே வர பாருங்க. ஆமென். பாருங்க, எங்கெல்லாம் இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைப்பாறுதலே இருக்காது. களைப்பு இருக்கும், சோர்வு இருக்கும். களைப்பு சோர்வுன்னா ஒரு மனுஷன் டயர்டாகிடுவான். கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே ஒரு சந்தோஷமே இருக்காது, ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மாறுதலே வராது. அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு புத்துணர்ச்சி, உள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் உங்களுக்கு ஏற்படலைன்னா, களைப்பும் சோர்வையும் கொடுத்துச்சுன்னா அங்கே வந்து பிரமாணத்தை பேசியிருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதான் உண்மை. எங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துடைய ஜீவியத்தை பேசுகிறோமோ, கிருபையை பேசுகிறோமோ, அங்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும், நன்மை உண்டாக ஆரம்பிக்கும், குனிஞ்சவன் நிமிர ஆரம்பிப்பான். களைப்பில் இருக்கிறவனுக்கு கூட அவனுக்கு ஒரு மாபெரும் சந்தோஷம் ஆரம்பிக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை. அப்போ இயேசுகிட்ட வந்தால் என்ன உண்டாகுது சொல்லுங்கள்? இளைப்பாறுதல். அப்போ ஒவ்வொரு முறையும் எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்குற போதனையை நான் கேட்டேன்னா, இயேசு எதை போதிச்சாரோ அதை ரைட்டாக பிரசங்கம் பண்ணான்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் சபைக்குள்ளே வரும்போது ஒரு இளைப்பாறுதலுக்குரிய ஆறுதல் எனக்கு உண்டாச்சுன்னா சரியான செய்தி நீங்கள் கண்டறிஞ்சிங்கன்னு அர்த்தம். ஆமென். எத்தனை பேர் இளைப்பாறுதல் செய்தி கேட்டுருக்கிறீங்க? உண்மை. அதுக்கு அடுத்து பாருங்கள், வேதத்தில் சில இடங்களில் வர சில சம்பவங்களை வச்சு சிலருக்கு சில கேள்வி வந்துடுது. இந்த அமிலேக்கரை எடுத்துங்களேன். சவுல்கிட்ட தேவன் சொல்லும் போது சாமுவேல்கிட்ட சொல்லி தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறார், நீ அமிலேக்கரை என்ன பண்ணு, சங்காரம் பண்ணு, அவன் ஆடு மாடு எல்லாத்தையும் எரிச்சு போடு, ஒன்றுத்தையும் வைக்காத அப்படின்றான். சிலலாம் கேள்வி கேட்பாங்க, ஏங்க கடவுளை அப்படி செய்யணும், ஏன் அமிலேக்கரை அப்படி பண்ணணும், ஏன் அமிலேக்கர் மேலே அவ்வளோ கோபம்? அப்போ பாருங்கள், கடவுள் மேலே நெருங்கும் போது ஒரு பயம் வந்துடுது. என்ன பயம் வந்துடுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்க அந்த சம்பவங்களின் பின்னணிகள் எதுவுமே எனக்கு தெரிலனா, அந்த சம்பவம் மாத்திரமே நான் வாசித்தேன்னா அது பெரிய விஷயந்தான். ரோட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறீங்கன்னு வைங்க, பார்த்தோன்னே என்ன தோணும் உங்களுக்கு? ஐயோ செத்து போயிட்டாரே, ஐயோ இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு தோணுது இல்லைங்களா? ஒரு வேளை ஓவராக தண்ணி அடிச்சுட்டு வந்து ஆக்சிடெண்ட் பண்ணியிருந்தாரு என்ன பண்ணுவீங்க? அறிவில்லாத ஒரு ஆளுங்க, சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே அந்த சம்பவத்தை தான் நம்ம பேசுகிறோம், அதோடைய பின்னணிகள் என்னன்றதை நம்ம யாரும் அறிஞ்சிக்கிறதே கிடையாது. பார்த்துட்டீங்களா? சில ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணால் பார்த்துருக்குறோம் பாருங்கள். சில ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணம் கொடூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவினமானால தான் போய் ஆக்சிடென்ட் ஆகுது.
அறிவினத்தினால தான் அப்படி நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், அது அவன் இவனை ஏற்றிட்டான் விழுந்துட்டான் இப்படி ஆயிப்போச்சே, ஏன் இப்படி ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது காரணமே அந்த அறிவினம் தான். அதே மாதிரி தான் வேதம் கூட. வேதத்தில் இருக்கிற சில சம்பவங்களை நீங்கள் அப்படியே எடுக்கும் பொழுது என்ன உண்டாகுதுன்னா, அது அறிவினமாக மாறிடும். அதோடைய பின்னணி சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவன் நல்லவன்றதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆமென். அப்போ ஏன் இந்த அமலேக்கரை தேவன் முழு அமலேக்கரை சங்காரம் பண்ண சொன்னார்? அதனால தான் பாருங்கள், கோவத்தில் சாமுவேல் வந்து கேட்கும் போது சவுல் சொல்கிறான், இல்லை சங்காரம் பண்ணவன அவனை கட்டி போட்டு வச்சுருப்பான் அந்த அமலேக்கர் ராஜாவை. உடனே சாமுவேல் போய் கத்தி எடுத்து அந்த அமலேக்கர் என்ன பண்ணுவான், குத்தி கொண்டு போட்டுருவான். கர்த்தர் சொன்னா நீ ஏன் செய்யலை, நீ அதான் பிரச்சனை. ஒன்றும் வைக்காதுன்னு சொன்னார், நீ ஏன் பண்ண, ஏன் அப்படி பண்ணார், ஏன் அமலேக்கர் மேலே அவ்வளோ ஒரு கோவம், ஏன் அப்படின்னா இந்த அமலேக்கர் யாருன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. அது பின்னணியை காமிக்கிறேன். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 17:8. அமலேக்கர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். முதலாவதாக அமலேக்கர்ன்ற வார்த்தைங்க அதை நீங்கள் பார்ப்பீங்க. அமலேக்கர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். இந்த யுத்தத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடத்துல பெரிய சார்ட்லாம் போட்டு கூட ஒட்டியிருக்கோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களாம் டீச் பண்ணுவோம். மோசே மலை மேலே ஏறினார், மோசே 2 கையை தூக்கி வச்சு ஜெபம் பண்ணியிருந்தார். கீழே வந்து யோசுவா யுத்தம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ அவர் கை தூக்கி இருக்கும் போதெல்லாம் யோசுவா வந்து மேற்கொண்டான். மோசே கை தளர்க்கும் போது இஸ்ரவேலுக்கு தோல்வி விட்டாங்க, அமலேக்கர் மேற்கொண்டாங்க. இப்படி நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த யுத்தத்தினுடைய காரணம் என்னன்னு ரொம்ப முக்கியம். ஏன் இதை செஞ்சார், ஏன் இது நடந்தது பாருங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து அப்போ தான் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வரும்போது அந்த ரெவித்தீமில் அங்கே இருக்கிறாங்க. இந்த ரெவித்தீமில் அவங்க இருக்கும்போது இந்த அமலேக்கர் என்ன செய்கிறான், அவங்களோட யுத்தம் பண்ணன்னு புறப்பட்டு வரான். ஆனால் இந்த ஜனங்க யுத்தத்துக்காக வந்த ஜனம் கிடையாது. இந்த ஜனங்க இப்போ வந்து அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வந்தவங்க. யுத்தம்னா என்னன்னு தெரியாது, பெரிய பலசாலி கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சண்டை போட தெரியாது, எந்த யுத்தத்தையும் அதுக்கு முன்னாடி சந்தித்தது கிடையாது, உடல் ரீதியான வகையில் பெரிய உடல் வாக்கும் கிடையாது, எதுவுமே தெரியாத ஒரு மக்கள் அங்கே ரெவித்தீமில் இருக்கும்போது இந்த அமலேக்கர் வந்து வா இவங்களை கொண்டு போட்டுருணும்னு சொல்லிட்டு உடனே கொண்டு வராமல் பாருங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, உடனே மோசே கிட்ட நீ போப்பா, நீ மலை மேலே வா, நீ போய் மலை மேலே உன் கையை தூக்கி வச்சு நில்லு, உன் கையை சோர்ந்து போகாமல் நீ பார்த்துக்க, நான் வந்து யோசுவா யுத்தத்துக்கு அனுப்புன்றாரு. உடனே யோசுவா போய் யுத்தம் பண்ணுறான். மோசே போய் மேலே கையை தூக்கி நிற்கிறான். அந்த யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை அவங்க எடுக்கிறாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, ரெவித்தீம் அப்படின்ற இடத்துக்கு பேர் வந்து ரெஸ்டிங் பிளேஸ், இளைப்பாறுதல் இடம். இந்த ஜனங்க இப்போ அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறதுக்கு நடுவில் ஒரு இளைப்பாறுதலான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து அவங்களை வைக்கிறார். என்ன இடம் சொல்லுங்கள்? இளைப்பாறுதலான இடம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இளைப்பாறுதலான இடம். யாரும் பேச மாட்டேன்றீங்க, கோபமாகறீங்க, ஏதாவது பிரச்சனையா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பதில் இருக்குது, அவர் தான் இயேசு. பாருங்கள், இந்த ரெவித்தீமில் வந்து போது இளைப்பாறுதல் இடத்துல வந்து அவங்கள வைக்கிறாரு. வச்ச உடனே இவங்க இளைப்பாறுதலை கெடுக்கணுன்னே சொல்லி அந்த அமலேக்கர் புறப்பட்டு வரான். இந்த இளைப்பாறுதல் இந்த ஜனங்க இருக்கக்கூடாது, இந்த இளைப்பாறுதலை அவங்க சோர்ந்து கொள்ளக்கூடாது, கெடுக்கிறதுக்கே யுத்தம் பண்ண புறப்பட்டு வரான். புறப்பட்டு வந்து அவங்க இளைப்பாறுதல் ஸ்தலத்தை கெடுக்க பார்க்குறான். அதனால தான் கர்த்தர் யுத்தம் பண்ணு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ஒவ்வொரு விசுவாசிக்கும் நடக்கக்கூடிய ஒரே ஒரு யுத்தம் இந்த ஒரு யுத்தம் தான். இன்றைக்கி நீங்களும் நானும் எதுக்காகவும் சண்டை போட தேவை கிடையாது. உங்களுடைய இளைப்பாறுதலையும் என்னுடைய இளைப்பாறுதலையும் கெடுக்கிறது தான் பிசாசுடைய 100% வேலையே. நீங்கள் இளைப்பாறுதலோடு இருக்கக்கூடாது, சமாதானத்தோடு இருக்கக்கூடாது. உங்கள் இளைப்பாறுதலையும் உங்கள் சமாதானத்தையும் கெடுக்கிறதுக்கு தான் அவன் ஒவ்வொரு நாளும் காரியத்தை செய்கிறான். ஏமே, ஒரு விசுவாசிக்கு ஒரு யுத்தம் இருக்குது அப்படின்னா இந்த யுத்தத்தை மறக்கவே நீங்கள் மறக்காதீங்க. அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், நீ விட்டுறாத, நீ யுத்தம் பண்ணு, பரவாயில்ல, அந்த யுத்தத்தில் நான் உனக்கு பெரிய வெற்றியை தரேன்றார். பாருங்கள், நீங்கள் கூட பாருங்கள், கொஞ்சம் சமாதானமாக இருந்து பாருங்கள், அடுத்து பிசாசு எதனா ஒரு காரியத்தை கொண்டு வந்து போடுவான். நல்லா தெரிஞ்சுங்க, எந்த மனுஷன் மேலே கோவம் போகிறதுனால நீங்கள் சமாதானம் ஆகிட முடியாது. எந்த மனுஷன் மேலே நீங்கள் அப்படி எரிச்சலாக இருக்குதுனால சமாதானம் ஆகிட முடியாது. உங்கள் இளைப்பாறுதலை கெடுக்கிறது பிசாசு. எரிச்சல், கோபம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசுக்குரியது. உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறதுக்காக, உங்கள் குழப்பத்துக்காக ஒன்று கொஞ்சம் அப்படி மேலே வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உடனே ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். பார்த்துறீங்களா? எத்தனை பேர் பிரச்சனையை சந்திக்காம இருக்கிறீங்க? உடனே நம்ம கேட்போம், ஏன் பாஸ்டர், ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, ஏன் இப்படி நடக்குது, இப்போ தானே கர்த்தர் இது முடித்தேன், இப்போ தானே நான் ஜெயித்தேன், இப்போ தானே நான் வந்து நின்னேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் இளைப்பாறுதலை, உங்கள் இளைப்பாறுதலின் தன்மையை கெடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஏமே, பார்த்துறீங்களா? நீங்கள்
ஸ்கூலில் அப்போ தான் கொண்டு போய் பிள்ளைங்க சேர்த்துருப்பீங்க. சேர்த்து இப்போ தான் ஒரு வாரம் ஆயிருக்கும். உடனே ஒரு ரிசீட் அனுப்புவான், நீங்கள் 5000 ரூபாய் தயவு செய்து கட்டணும்னு. கோபமாக ஏடா சீட்டே இப்போ தான் வாங்கணும், படாத பாடுபட்டி வாங்கியிருக்கிறோம், உடனே 5000 கட்டுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு மாதிரி கல்யாணம் பண்ணி முடித்து பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பீங்க. வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பா பொண்ணு, அவ்வளோதான் பாருங்கள். உடனே அனுப்பா, அப்பா எங்கள் வீட்டில் வந்து இங்கே மிக்ஸி இல்லை, கிரைண்டர் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். கல்யாணம் முடித்து அந்த சாப்பாடு கூட ஜீரணம் ஆகிருக்காது. பார்த்துறீங்களா நீங்கள்? இப்போ தான் சபை கட்டி முடிச்சு கொஞ்சம் அப்படி உட்காரலான்னு நினச்சேன், ஏதாவது ஒன்று வந்துடும். உண்மை ஏன் சொல்லுங்கள், நம்ம இளைப்பாறுதல் அவன் விரும்புகிறதே கிடையாது. அதனால தான் பாருங்கள், சில கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் உபவாசத்தினால மேற்கொள்ளலாம். கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொள்றதுக்காக நீ யுத்தத்தை பண்ணு. உன் இளைப்பாறுதலை பிசாசு கெடுக்க வரும்போது நீ யுத்தத்தை பண்ணு. கர்த்தர் அவங்களுக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். அந்த வசனத்திலே நீங்கள் வாசிச்சு பாருங்கள், 17-15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே தான் யெகோவா நிசின்னு பேர் வரும். வருதா இல்லைங்களா? 17-15 யெகோவா நிசி, அங்கே தான் பேர் வரும். ஜெயம் கொடுக்குற கர்த்தர். உங்கள் இளைப்பாறுதலை கெடுக்க வரும் பொழுது சோர்ந்து பின்வாங்கிடாதீங்க, ஒரு மாதிரி யோசித்து போயிடாதீங்க. என்னுடைய எல்லா பிரச்சனையும் கர்த்தர் நீப்பார். இந்த நாளுக்கு வந்திருக்கிற இளைப்பாறுதலின் கெடுதலை நான் எதிர்த்து நிற்கிறேன், கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏமே அடுத்து பாருங்கள், இப்போ அவன் மேலே ஏறி போகிறான். மேலே ஏறி போன உடனே கையை தூக்கி நிற்கிற, அப்படி உடனே சோர்ந்து போயிடுறார். வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சோர்ந்துருவார். ஆரோனும் ஊரும் 2 பேரும் மேலே இருந்து என்ன பண்ணுவாங்க, உடனே மோசையை கூப்பிட்டு, அப்பாப்பா நீ வா வா வா, நீ ரொம்ப டயர்டாயிடுற, கொண்டு போய் ஒரு கல் மேலே அவரை என்ன பண்ணுவாங்க, ஒரு கல்லை பார்த்து ஒரு கல் மேலே அவரை உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அவருக்கு தாங்குதலாக உதவி செய்வாங்க. உன் கையை சோர்ந்து விட்றாத, நீ முதல்ல உட்காரு, சொல்லுங்கள் உட்காரு. பாருங்கள், எப்போல்லாம் நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறீங்க, எப்போல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் இளைப்பாறுதலை பிசாசு கெடுக்க வரானோ அப்போ அப்படியே டயர்டாகி ஓடாதீங்க. ஓடினீங்கன்னா திரும்ப நீங்கள் ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவீங்க. முதல்ல போய் உட்கார ஆரம்பிங்க. கிறிஸ்துவன்ற கண்மலையில் போய் உட்கார ஆரம்பிங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் உட்காரும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் இளைப்பாறுதலுக்குரிய வெற்றி எடுக்க உங்களால் முடியும். ஆமென். 2 பேரும் அங்கே உதவி செய்கிறாங்க, ஊர் ஆரோன். பரிசுத்த ஆவியானவரும் வேத வார்த்தைகளும் உங்களை ஒவ்வொரு நாள் நிற்க வைக்க ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் நீங்கள் வந்து போய் கிறிஸ்துவ கண்மலை மேலே உட்காருங்களோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் ஏறெடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த யுத்தமும் கர்த்தருடையது. ஜெயம் யாரால் வருது? கர்த்தரால் வருது. அப்போ என்னுடைய இளைப்பாறுதலை கெடுக்கிற ஆட்களையோ பிசாசுடைய காரியத்தையோ தேவன் ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் பாருங்கள், இந்த பைபிள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த 2 மீன் 5 அப்பத்தை அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொன்னாருங்க? போய் உட்காருங்க, பந்தி இருக்க செய்கள், பந்தி இருக்க செய்கள், போய் உட்கார சொல்லு, போய் உட்கார சொல்லு. பாருங்கள், நம்ம உட்கார்றது தான் பெரிய ஆட்கள், உட்கார்றது தான் நம்மளால் முடியாத ஒரு காரியம். ஒன்று நடந்துருச்சுன்னா அது உடனே ஒரு ரியாக்ஷனை காட்டுறோம். ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த காரியத்தை எப்படி சரி செய்யலாம் தீவிரமாக இறங்கிடுறோம். அப்படி இறங்காமல் வேதம் சொல்லுது உட்காரு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உட்காரு. இங்கே உட்காந்துதாங்கிறீங்க. இளைப்பாறுதலும் உங்கள் பிரச்சனையை பிசாசு கொண்டு வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? உட்கார கற்றுக்கொள்ளுங்க. பாருங்கள், இது பிசாசுடைய ஒரு தந்திரம். நீங்கள் எஸ்தர் புத்தகத்தை வாசிட்டிங்கன்னா அந்த ஆமோன் அந்த முருகதாயை வந்து பாருங்கள் அழிக்க நினைப்பான். அவன் வனங்களை இவனை, அவனுக்கு கோபம், அவன் இளைப்பாறுதலை கெடுக்கணும், அவன் சமாதானமாக இருக்கக்கூடாது. அவனை மாத்திரம் இல்லை, யூத ஜனங்க முழுவதுமே என்ன நினைக்கிறான்? அழிக்கணும். அந்த ஆமான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிலேக்கர். அமிலேக்கருடைய வம்சத்தில் வந்தவன் தான் அந்த ஆமான். அந்த இடத்துலேருந்து பிறந்தவன் தான் அந்த ஆமான். உடனே கர்த்தர் பாருங்கள் அதுக்காக எழுந்து நிற்கிறார். இவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. எஸ்தர், நான் போய் நிற்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதுக்கு ஒரு பதிலை தருவார். பாருங்கள், ஒரு பெரிய பதிலை கொடுத்தார். இவன் ஜெயிச்சு மேலே போகிற மாதிரியே இருந்துச்சு. ராஜா பெரிய இடம் தரான், பெரிய போஸ்ட்டு தரான், ராஜா பெரிய வீட்டை கொடுத்தான், நிறைய விதமான காரியங்களை கொடுத்தான், எல்லாம் கொடுத்தான். இப்போ முருகதாய்க்கு ஒன்றும் இல்லை, கீழே போகிற மாதிரியே இருக்குது. ஆனால் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமான் எந்த தூக்கு மரத்தை செய்வித்தானோ அதே தூக்கு மரத்தில் தான் ஆமானியை தொங்க விட வேண்டியதாகிடுச்சு. பார்த்தீங்களா? நீங்கள் சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை கெடுக்கிற ஆட்கள் வரும்பொழுது நீங்கள் பயந்துடாதீங்க. சில சமாதானம் கெடுக்கிற ஆட்கள் மேலே போகிற மாதிரி இருக்கும். நான் நல்லவன் தானே பேசுகிறேன், அவன் பாருங்க மேலே போகிறான், அவன் பாருங்க இப்படி போகிறான், அவன் பாருங்க அவன் மேலே போட்ட யோசிக்காதீங்க, அங்கேருந்து தொம்மான் கீழே விழுந்துருவான். உங்கள் சமாதானத்தை கெடுக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் விட்டு வைக்க போகிறதே கிடையாது. எத்தனை பேர் விளங்குது? ஆமென். அதனால் உலகத்தை பார்த்து நீங்கள் உடனே ஒரு ரியாக்ஷனை கொடுக்காதீங்க. காக்கா பிடிச்சி மேலே போடுறது,
பார்த்துறீங்களா? உலகத்தில் இருக்கிறவன் காக்கா பிடிச்சி மேலே போவான், அவனை நெய்ஸ் பண்ணி மேலே போவான், அவனை எப்படியாவது கவர் பண்ணி மேலே வரணும்னு நினைப்பான், அவன்கிட்ட எப்படியாவது ஒரு தயவை பெற்றுக்கொள்ளணும்னு பார்ப்பான், ஏதாவது செய்யணும்னு நினைப்பான். நம்ம அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிற இளைப்பாறுதல் சமாதானத்தை நான் காத்து கொண்டாவே போதும், எல்லா தயவுகளும் கிருபைக்குரிய ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். ஏமேன்? எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஏமேன்? இந்த கிருபைன்ற வார்த்தையை முதல்ல எங்கே பார்க்குறோம்? கிருபைன்ற வார்த்தையை முதல்ல எங்கே பார்க்குறோம்? கரெக்ட், நோவாவுடைய புத்தகத்தில் பார்க்குறோம். கரெக்டாக சொன்னாங்க பாருங்கள் சிஸ்டர். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைத்தது பாருங்கள். சில நான் ஒரு முறை அந்த பேருங்கெல்லாம் போட்டு ஒரு பெரிய பிரிண்ட் அவுட்லாம் கொடுத்து எத்தனை பேர் பத்திரமா வச்சுக்கிறீங்கன்னு தெரில, காற்றுல விட்டிங்களான்னு கூட நினைக்கிறேன். அந்த பிரிண்ட் அவுட்லாம் சாதாரணமாக எடுக்கிறதில்ல பாருங்கள், நிறைய வேலை. ஈப்ரூலேருந்து இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு தமிழ், அதில் தமிழ்லேருந்து கன்னடா வேறு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வச்சு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னாவே நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். நோவான்ற வார்த்தைக்கு எபிரேய அர்த்தம் வந்து நோவாக். நோவாக் அப்படின்னா என்னை அமர பண்ணுகிறார்னு அர்த்தம். அந்த நோவாக்ன்ற வார்த்தையை தான் சங்கீதம் 23 சொல்லப்படுது. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் இடத்துல கொண்டு போய் விடுகிறார். என் மேய்ப்பராக இருக்கிறார், என்னை புல்லுகள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடத்துல கொண்டு போய் விடுகிறார் கிடையாது. அது தமிழில் வந்து விடுகிறார்ன்ற வார்த்தை வந்து தவறு. அது உண்மையான அர்த்தம் எப்படின்னா என்னை அமர்ந்த தண்ணீர் இடத்துல கொண்டு போய் அமர பண்ணுகிறார். நோவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியாக இருந்ததானா, அவன் பேருக்கு ஏற்றாது போல, அதனால தான் நோவான்னு இருந்தான். அவன் மனதில் ஒரு அமைதி இருந்தது. வேதம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபையினுடைய சகல காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஒரு அமைதி இருக்கணும் மனதுக்குள்ளாக. ஏமே அது மாதிரி விளங்குது. மனதுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஒரு அமைதி இருக்கணும். எத்தனை பேர் தேவனுடைய அற்புதத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? அதிசயங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க? தண்ணி திராட்சசமாக மாறினது, செத்து போனவனை எழுப்புனது, 2 மீன் 5 10 5000 பேர் பெருகிட்ட செய்தது. உங்கள் வாழ்க்கையில் எப்படி அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும் விரும்புகிறீங்க? விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஏன் நடக்கலை? ஏன் பாருங்கள், இந்த கர்த்தருடைய அதிசய அற்புதமும் விசேஷித்த தன்மை உள்ளது. இந்த கர்த்தருடைய அதிசய அற்புதமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா ஒரு துளி அளவு கூட உங்கள் முயற்சி இருக்கக்கூடாது. எத்தனை அளவு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு துளி அளவு கூட. கடவுளுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் பார்க்கணும்னு முயற்சி எடுக்கணும்னா மனுஷனுடைய செயல்பாடுகள், மனுஷனுடைய கிரியைகள் ஒரு துளி அளவு இல்லாத போது தான் கற்புடைய அற்புதமும் அதிசயம் நடக்குது. சில உதாரணம் சொல்கிறேன். ஒரு பூவை பார்க்குறீங்க, நல்ல ஒரு ரோசா பூ முட்டா இருக்குது, அது மலரக்கூடிய தன்மையில் இருக்குது. இன்றைக்கி நைட்டு பார்க்குறீங்க, சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு பார்க்குறீங்க, அடுத்த நாள் காலையில் அது மலர்ந்துடும், உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் நேராக போய் நாளைக்கு காலையில் ஏன் மலரணும், இப்போவே மலர செய்யலான்னு போய் அதை எல்லாத்தையும் இதில் எழுத்தின்னு வச்சிங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நல்லா சொல்லுங்கள், என்ன ஆகும்? மலரும், விரித்து வைக்கலாம், பொறுமையாக செய்யலாம், ரைட். ஆனால் உதிர்ந்து விடும். பார்த்துறீங்களா நீங்கள்? நாளைக்கு காலையில் தானாக அது மலரும் பொழுது தான் அதனுடைய மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அதில் எந்த முயற்சியும் நம்ம சேர்க்கவே முடியாது. ஒரு பட்டுப்பூச்சி எடுத்துங்க, இல்லை ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துங்க பாருங்கள், அது அந்த முட்டையிலேருந்து வெளியில் வரும்போது கஷ்டமாக கடினமான வழியில் தெரியும். அது அப்படி வருதேன்னு சொல்லிட்டு உங்கள் கையை வச்சு எதனா பண்ணிங்கன்னு வச்சிங்க, அதை காலை நீங்கள் உடச்சிடுவீங்க. நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அது தானாக வெளியில் வரும்போது தான் ஊனம் இல்லாததாக இருக்கும். கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நான் சொல்ல பாருங்க, எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளாக அந்த சமாதானத்தோடு கூட சந்தோஷத்து கூட அமருகிறீர்களோ அப்போ தான் கடவுளுடைய அற்புதமும் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். லூக்கா 2:52 நிறைய பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இல்லையா? நம்முடைய சபையில் அதிகமாக நான் பேசின வார்த்தை அதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேவ தயவ பிரசங்கம் பண்ணும்போது இயேசுவானவன் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்திருந்தார். இயேசுக்கு எதுங்க ஞானம் வளர்த்தி தேவ கிருபெல்லாம்? ஏன் இயேசுக்கு எதுக்கு? இயேசுக்கு எப்படி அது அவ்வளோ பெரிய காரியத்தை செய்யணும்? ஏன் அப்படி அவருக்கு பெருகுது? எப்படி அவருக்கு நடந்துச்சு? மனித தயவு, ஞானம், வளர்த்தி எல்லாம் ஏன் உண்டாச்சு? ஏன்னா அவருக்குள்ள அவ்வளவு பெரிய இளைப்பாறுதல் இருந்துச்சு, அவருக்குள்ள அவ்வளோ பெரிய சமாதானம் இருந்துச்சு. அதை தான் உங்களுக்கு சொல்கிறார். ஏன் சமாதானத்தை உங்களுக்கு? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து. சொல்லுங்க, விருத்தி அடைந்து.
உங்கள் வாழ்க்கையில் ஞான விருத்தி அடையணுமா, அறிவு விருத்தி அடையணுமா, தயவு விருத்தி அடையணுமா, கிருபை விருத்தி அடையணுமா, இதையெல்லாம் விருத்தி அடையணும்னா ஒன்றே ஒன்று தான் செய்யணும், அவருடைய சமாதானத்தை உள்ளே காத்துக்கொள்ளலாம். அவ்வளோதான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மை. தேவ கிருபையில் விருத்தி அடைந்தார். சொல்லுங்கள், விருத்தி அடைந்தார். தயவில் விருத்தி அடைந்தார். சொல்லுங்கள், விருத்தி அடைந்தார். எப்படி விருத்தி அடைந்தார்? இயேசுக்கும் அப்படி விருத்தி அடையுது. இயேசுக்கு மட்டும் எப்படி நடக்குது? ஏன்னா அவரே சொல்கிறார் இல்லையா, என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். சொல்லுங்கள், அவர் சமாதானம். ஆமென். பாருங்கள், பிசாசுடைய முழு வேலையே அதுதான். பிசாசுடைய முழு வேலையை என்ன? எப்படியாவது என் சமாதானத்தை கெடுக்கணும், என் சமாதானத்தை கெடுக்கணும், என் சமாதானத்தை கெடுக்கணும். அதனால தான் பாருங்கள், சில நேரத்தில் இந்த சமாதானத்தை காத்துக்கொள் வேதம் சொல்லுது ரொம்ப முக்கியம். என் மகனே, எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடும். சொல்லுங்கள், எல்லா காவலோடும். எல்லா காவலோடும் அப்படின்னு சொன்னால் அறிவுனால, ஞானத்தினால, வார்த்தையினால, பார்வையினால எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்னா ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள என்ன இருக்கு? தேவ. ஆமென். எல்லாத்துலையும் யோசிக்கலாம், பாஸ் என்னங்க அமர்ந்துருன்றாரு, வேலைக்கே போக வேணாவா? டேஞ்சரான ஆட்கள் நீங்களாம். காலையிலேருந்து வேலைக்கு போப்பான்னா, இல்லை பாஸ்டர் தான் நேற்று சொன்னார் அமர்ந்துருன்னு சொன்னார். நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். வேலை செய்கிறது வேறு, உள்ளே இருக்கிற அமைதி வேறு. அதுக்கும் விளக்கம் தரேன். வேலைன்றது பாஸ்ட் டைம் ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணார், ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணார். பாருங்க, அந்த சீடியை வாங்கி கேட்கலாம். இங்கே ஸ்டாலில் கூட அவர் சீடியெல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். அவர் சீடியை நீங்கள் வாங்கி கேட்கலாம், அருமையாக கேட்கலாம், நிறைய வார்த்தையை கேட்கலாம். புது தலைப்பிலேருந்து பழைய தலைப்பு வரையும் வாங்கி வச்சுருக்கிறோம். அவர் சொன்னார், வேலைன்றது நமக்கு ஒரு நம்ம பிழைக்கிறதுக்காக கொடுக்கல. என் பிழைப்பு வேலையினால் கிடையாது. அது நல்லா அறிந்து கொள்ளணும். பாருங்கள், வேலைன்றது என்னன்றது ரொம்ப முக்கியம். பாவம் வந்த பிறகு வேலை வரல, பாவம் வரத்துக்கு முன்னாடியே வேலை இருந்துச்சு. ஏன்னா மனுஷனுக்கு வேலையை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டியே கொடுத்தாரு கர்த்தர். ஆமென். சில பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், வேலை வெட்டி இல்லாத ஒருத்தன் சுற்றினானா அவனை ஏறு எடுத்து கூட பார்க்காது. அவன் அப்படி சுற்றுறான்னு நினச்சா வேலை முதல்ல அவன் ஐ லவ் யூ சொல்கிறது மாதிரி எவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்ன வேலை, அப்போ தான் அவன் கல்யாணம் பண்ணுறதுக்கே தகுதியாக இருக்கிறான்னு அர்த்தம். உண்மை இல்லை, முதல்ல லவ் பண்ணிவிட்டு அப்புறம் வேலை செய்கிறான்னா முதல்ல இருந்தெல்லாம் வேஸ்ட்டு பீஸ் ஆவேன் அப்படின்னு. முதல்ல ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரு? வேலை. ஏன்னா பாவம் வேலை செய்கிறது பாவம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாருங்கள், நீ வேர்வையோடு கூட புசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வேர்வையோடு புசிக்கிறான். இல்லை, அது வேலையினால் வந்ததில்ல. வேலை மனுஷனுடைய ஆற்றலுக்கு கொடுக்கப்பட்டது. வேர்வைன்றது பாவத்தினால் வந்தது. அவன் வேலை ஏன் கடினமாக ஆகி போச்சுன்னா, அவன் வேலை ஏன் வேர்வையாக மாறி போச்சுன்னா, அவன் பாவம் செய்ததுனால அவன் சுலபமாக வாழ வேண்டிய ஒரு மனுஷன் கடினமாக வாழக்கூடிய தரத்துக்கு தள்ளப்பட்டான். ஆமென். அதான் உண்மை. அப்போ வேலைன்றது என்ன? வேலைன்றது உங்களுடைய திறமைங்க. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம். உங்களுக்குள்ள 1000 காரியங்கள் புதஞ்சிருக்குது. சிலர்லாம் தெரியவே தெரியாது. பாருங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இங்கே நம்ம சபையில் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப தூரந்து வருவார், விஜயநகர்லேருந்து வருவார் சர்ச்சுக்கு. அவர் கல்யாணம் 2 பசங்க, நல்ல மனுஷன், நல்லா படித்தவர், ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அவர் மெயின் ஃபுல்லாக நல்ல ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டி உள்ள ஒரு மனுஷன். திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டுட்டு, பிஸ்னஸ் செய்யலான்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, பஸ் இதாக இருக்குது. அப்போட்டு நான் பேசினேன். பேச பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு சரியான வகையில் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருப்பேன்னு வைங்க. கடைசியில் சொன்னேன், செய்யுங்களேன் பிரதர், ஒரு பயம் இருக்குது பாஸ்டர்னார். என்ன பயம்னு? ஒரு வேலை என் பிஸ்னஸ் தோற்று போச்சுன்னா எப்படி என் குடும்பத்தை நான் நடத்துவேன்? 2 பிள்ளைங்க பொண்டாட்டி இருக்குதுன்னு. கையில் நான் கேட்டேன், உன் கையில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டேன். ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன். அந்த 2 லட்ச ரூபா முதலா இல்லை தனியாக? இல்லை பாஸ்டர், நான் தனியாக வச்சுருக்கேன். ஒரு மாதம் உனக்கு வீட்டு செலவுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டேன். ஒரு மாதத்துக்கு வீட்டு செலவு, வாடகை எல்லாம் சேர்த்து போனீங்கன்னா கூட எனக்கு ஒரு 25,000 இருந்தால் போதும். கையில் எவ்வளோ இருக்குன்னு? 2 லட்சம் இருக்குது. 8 மாதம் நீ ட்ரை பண்ணு. எத்தனை மாதம்? இதே முயற்சியை விடாத. கடவுள்கிட்ட நெருங்கு, வார்த்தையை படி, உட்கார, அமரி, செய். 8 மாதத்துக்குள்ளே நீ சக்ஸஸ் ஆகலைன்னா திரும்பி வேலைக்கு போயிடு. ஏன்னா 8 மாதம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஒரு ரிஸ்க் எடுத்து செய் பிரதர்னு செஞ்சார். பாருங்க, 3 மாதத்தில் பெரிய ஆள் ஆகிட்டார். இப்போ இங்கே இல்லை, அவர் சென்னைக்கு போயிட்டார். லாஸ்ட்டாக என்ற ஒரு ப்ராஜெக்ட் சொன்னார். அந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 கோடி. அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பாருங்க. ஒரு மனுஷனுக்கு கடவுள் 1000 ஆற்றலை வச்சிருக்கிறார். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்குள்ள நிறைய ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றலை வெளியில் கொண்டு வரதுக்கு தான் கர்த்தர் வேலையை செய்ய வைக்கிறார்.
நான் பிரசங்கியார்ன்றதுக்காக பாருங்க, ஒவ்வொரு முறையும் என் பிரசங்கத்தை எப்படி செய்யணுன்றதை நான் விரும்புகிறேன். சும்மா எடுத்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல வந்து உட்காந்து காக்கா கதை சொல்லலை. ஒரு ஆயா வடை சுட்டா நீங்கள் வரவும் மாட்டீங்க அவ்வளோ தூரம். இங்கே யோசிச்சு பாருங்கள், இந்த சேத்துல மெச்சின்னு அவ்வளோ தூரம் எழுந்து காலையில் எழுந்து காக்கா கதையை கேட்குறதுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுமா? அது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் இங்கே வரீங்கன்னா ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ என்னுடைய ஆற்றல் என்ன, எனக்குள்ளே கொடுக்கப்பட்ட காரியத்தை நல்லா செய்கிறேன். நான் அதை எடுத்து மணிக்கணக்கில் வேலை செய்கிறேன், அதை யோசிக்கிறேன், அதை சிந்திக்கிறேன், பல முறை அதை உள்ளே கொண்டு போகிறேன், அதை பல ஆங்கிளில் திங்க் பண்ணுறேன், பல விதமான எப்படி அதை கொண்டு வரணும்னு பல விதமான எண்ணங்கள்லேயே இருக்கிறேன். ஓல் நைட்ஸ் எல்லாம் தூக்கமே வராது. அப்படியே அதே யோசிச்சிட்டே இருப்பேன், எப்படி நடக்குது, எப்படி போகுது, என்ன செய்யலாம், எப்படி வரலாம், இந்த வசனத்துக்கு என்ன வருது, எப்படி இதை கொண்டு வரணும், ஆவியானுடைய கம்யூனிகேஷன் எப்படி ஏற்படும், அதில் ரொம்ப முக்கியம். அப்போ வேலைன்றது என்ன, என்னுடைய திறமைக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மாதிரி விளங்குது, ரொம்ப முக்கியம். அப்போ சும்மா அமர்ந்துருங்கன்னு சொன்னால் போய் அங்கே சும்மா உட்காந்துடாதீங்க. ரெவித்தீவ் அப்படின்ற இடத்துக்கு சொன்ன ரெஸ்டிங் பிளேஸ், இளைப்பாத இடம். அமிலேக்கர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அமிலேக்கர் பெயின்ஃபுல் லேபர்னு அர்த்தம். பெயின்ஃபுல் லேபர், வேதனையுள்ள உழைப்பு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. உழைப்புல வேதனை உள்ள ஒரு காரியம் இருந்துச்சுன்னா, உங்கள் இளைப்பாறுதலை கெடுத்து உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை கெடுத்து ஒருத்தவங்களை உழைக்க வச்சானா அங்கே அமிலேக்க உள்ள வந்துட்டான்னு நினச்சிங்க. இந்த மாதிரி விளங்குது. சில உதாரணம் சொல்கிறேன். மெதுவாக செல்லவும் வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். கொஞ்சம் தூரம் வரீங்க, மெதுவாக செல்லவும்னு போகும்போது உடனே என்ன பண்ணுறீங்க, ஸ்பீடாக வராலும் கூட என்ன வரீங்க, அங்கே வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள் போட்ட உடனே ரொம்ப ஸ்லோவாக வண்டி ஆட்டோமேட்டிக்காக 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்தால் கூட அதை 10 கிலோமீட்டர் ஸ்பீடு கொண்டு வந்துடுறேன். 90லே நான் போனேன்னு வச்சுங்க, என்ன ஆகிடும், நான் போய் அதில் என்ன பண்ணணும், உழணும். அங்கே வெட்டிக்கிற குழியிலையோ எதுலையோ நான் என்ன பண்ணணும், உழணும். பாருங்கள், மெதுவாக செல்லவும் வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். எப்பெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானத்தோடு வேலை செய்ய ஆரம்பிங்க. ஒரு வியாபாரத்தை பண்ணாலும், ஒரு வேலைக்கு போனாலும், ஒரு குடும்பத்தில் இருந்தாலும், ஒரு பிள்ளைகள் அமைச்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சமாதானத்தோடு செய்யணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு சமாதானத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் டே பை டே காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் கெடாது, அமிலேக்குன்னு உள்ளே வர முடியாது. இல்லைன்னா அமிலேக்குன்ற வார்த்தைக்கு வந்து வேதனை உள்ள உழைப்பு. இன்றைக்கி நிறைய பேருக்கு வேதனை உள்ள உழைப்பு தான் உலகத்தில் பாருங்கள். உழைக்கிறான் 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 உழைச்சினே இருக்கிறான், ஓடா தேஞ்சும் போகிறான், பெருசாக சம்பாதிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பார். அவர்கிட்ட ஃபோன் எடுக்கும் போதெல்லாம் 1.5 லட்ச ரூபா வந்து என் கையில் எதுவும் நிற்க மாட்டேங்குது பாஸ்டர். ஏன் நிற்கலை? ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இல்லை, உள்ளுக்குள்ளே என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அதனால தான் எதுவுமே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. ஆமென். நீங்கள் இளைப்பாறுதலோடு, இன்றைக்கி சொல்கிறேன், கிறிஸ்துவங்களுக்கு சொல்ல பாருங்கள், இளைப்பாறுதலோடு கூட நீங்கள் வாழும் பொழுது கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி ரட்சகரோடு கூட வாழக்கூடிய ஒரு சமாதானம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் இளைப்பாறோடு வாழ்ந்து பாருங்கள், ரட்சகர் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தாரோ அந்த ரட்சகருடைய சமாதானத்தோடு ரட்சகரோடு கூட வாழக்கூடிய ஒரு நிறைவு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எபிரேயர் 1:13 எல்லாம் எடுத்துங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். பல முறை வாசிச்சிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணும்போது அதை கேட்டுருக்க மாட்டேங்க. நான் பிரசங்கம் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வு கொடுக்குற ஒரு வார்த்தை. நல்லா கவனமாக கேளுங்க. இங்கே பிரசங்கம் பண்ணுறதை வாங்கி சீடியில் ஏன் உங்களை கேட்க சொல்கிறேன்னா வியாபாரத்துக்காக கிடையாது. இதை கேட்டு 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 கேட்டுனே இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் முழு வெளிச்சத்தை நீங்கள் காண முடியும். நான் இங்கே பிரசங்கிக்கிறது நடக்காமல் போச்சுன்னா உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். நான் பிரசங்கிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நடக்காமல் போச்சுன்னா நான் பண்ணுற பிரசங்கத்தையும் நான் நிற்க வைக்கிறேன். 100% அடித்து சொல்கிறேன். நான் பண்ணுற ஒவ்வொரு பிரசங்கமும் உங்களுக்கு உயிர் மிச்சம் தரும். இந்த பிரசங்கத்தை ரொம்ப கவனமாக சரியான வகையில் நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உயர்வை நீங்கள் கண்டடையாமல் போவதே கிடையாது. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. சும்மா சொல்லக்கூட கதெல்லாம் பேசலான்னு 100% சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் இந்த செய்தியை இந்த செய்தியை கேட்டு 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 இந்த செய்தி இல்லைங்க, நான் பேசுகிறேங்க எல்லா செய்தியும் திரும்ப 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 கேட்டு உங்கள் எண்ணங்கள் மர்வம் ஆகட்டும். வானலாவிய அளவுக்கு உயர்வுகளை நீங்கள் கண்டடையாமல் போவதே கிடையாது. ஆமென். சில நேரத்தில் நீங்கள் நிறைய பேர் குறை இருக்குது, சமாதானம் இல்லை, காசு இல்லை, சுகம் தேவையாக இருக்குது, சில அழுத்தம் இருக்குது, சில நேரத்தில் மனதில் விரக்தி இருக்குது,
சில நேரத்தில் பாவத்தின் கட்டுக்கள் இருக்குது, சில பலவீனங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். யாரோ ஒன்றாலும் மறைக்கலாம், பாஸ்டுக்கு மறைக்கலாம், மனைவிக்கு மறைக்கலாம், பிள்ளைங்களுக்கு மறைக்கலாம், உலகத்துக்கு மறைக்கலாம். ஆனால் இயேசுக்கு மறைக்க முடியாது. என்ன பிரச்சனை, உங்கள் பாவத்தின் பலவீனம் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், உங்களுடைய சுகத்தின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், இதை எல்லாற்றிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்த பிரசங்க செய்திகள் ரொம்ப அவசியம். ஆமென். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது, உற்சாகப்படுத்துது. வாங்கி கேளுங்க. ஒன்று விட்டு வைக்காமல் அதை திரும்ப திரும்ப கேட்டு, அதை நோட்ஸ் எடுத்து அதை பிள்ளைங்களுக்கு சொல்லி அதை திரும்ப கண்டினியூ பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வெற்றி நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஏன்னா வேதம் நம்ம கையில் இருக்குது. அதில் இருக்கிற பொருளை நான் எடுத்து உங்களுக்கு தரேன், அவ்வளோதான். வேதத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை விலக்கி காமிக்கிறேன், அவ்வளோதான். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்திலே உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதிலும் அவர் சொன்னது உண்டா? சில அதில் விலங்கல் இல்லை, திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. நான், பிதாவாகிய தேவன் குமாரன்ட்ட சொல்றார், நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசத்திலே உட்காரும். என்ன சொல்றாரு? நீ வலது பாசத்தில் உட்காரு, உன் சத்துருவை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும். பாருங்க, உலகம் சொல்றதுக்கும் வேதம் சொல்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம். நம்ம என்ன சொல்றோம், ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா, இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நான் நல்லா இருப்பேன், இந்த கடன் தீர்ந்துருச்சுன்னா நான் நல்லா இருப்பேன், இந்த வியாதி தீர்ந்துருச்சுன்னா நான் நல்லா இருப்பேன். நம்ம எப்போ உட்காரோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை தீர்ந்தா உட்காரோம். வேதனை சொல்லுது, நீ உட்கார்ந்தா தான் பிரச்சனையே தீருது. ஆமென். நீ உட்காரு, உன் சத்துருவை உன் பாதப்படி ஆக்கி நான் போடும் வரைக்கும், உங்க பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் உங்க இருதயத்தில் அந்த சமாதானத்தோடு அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். அந்த மாதிரி விளங்குது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்றோம், இது தீர்ந்துருச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உட்காந்தா தான் ரிலாக்ஸ் ஆங்க. ஆமென். உலகம் எப்படியெல்லாம் போகுது இது பாருங்க. உலகம் என்ன சொல்லுது, இதை ஜெயிச்சிடணும், இதை கட்டி முடிச்சிடணும், இந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும். வீட்டை கட்டி முடிங்க, அதுக்கப்புறம் லோனை கட்டி முடிக்கணும். உண்மை தானே? வீட்டை கட்டி முடிச்சா லோனை கட்டி முடியும். பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் புள்ள பார்க்குற வரையும் பார்க்கணும். 3ஆம் மாதம் 6ஆம் மாதம் 9ஆம் மாதம் பார்க்க வேண்டியது இருக்குதா இல்லைங்களா? எந்த பிரச்சனையும் நீங்கள் உட்காராமல் தீர்வு காண முடியாது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, உன் சத்துருவை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும், உங்கள் பிரச்சனை ஒரு டெட் எண்டுக்கு வர வரைக்கும், உங்கள் சரீரத்தில் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ள வரைக்கும், உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார செழிப்பில் உயர்ந்து போகிற வரைக்கும், உங்கள் வாழ்க்கையில் எல்லா பலவீனங்களும் நீங்கி நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள வரைக்கும் சமாதானமாக அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 3:16 எல்லாருக்கும் தெரியும், அதனால திறந்து கொள்ளுங்க, வாசிப்போம். எப்படி சொல்றாரு பாருங்க பவுல். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும், சொல்லுங்க, என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படி என்ன சொல்றாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், ரைட் நவ், இப்போ இந்த கண்டிஷன், இப்போ நீங்க இருக்கிறீங்க. எப்படி என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். இருக்க போறீங்கன்னு சொல்ல, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இப்போ நீங்க எங்க போனாலும் என்னவா போறீங்க? சொல்லுங்க, எங்கம்மா என்னவா போறீங்க? தேவனுடைய ஆலயமா போறீங்க. தேவனுடைய ஆலயம் எங்க இருக்கோ அங்க சுகம் இருக்கும். எதுவுமே விளங்குது? நீங்கள் ராசி இல்லாத ஒரு ஆள் கிடையாதுங்க, நீங்கள் ரொம்ப ராசியான ஒரு ஆள். என் கூட ஒரு நண்பர் இருந்தார், ரொம்ப ராசியான ஆள். ஒரு போண்டா கடையில் டெய்லி சாயங்காலம் போண்டா வாங்க போவார். அவர் போண்டா வாங்குற வரையும் நம்ம யாருக்கும் போண்டா வைக்காது, தெரியுமா உங்களுக்கு? பேர் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சிடும். பார்க்குறதுக்கும் போண்டா மாதிரி தான் இருப்பார். போண்டா சாப்பிட்டு இப்படி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். போண்டா வாங்க போனால் அவர் ஒரு முறை அந்த அம்மா எல்லாம் தூக்கின்னு பழைய சர்ச்சை பாருங்க, வீட்டு வாடியில் நடக்குது, கையில் கூடையோடு வந்து நின்றுச்சு. நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறேன், நோட்டோட வந்து கை காட்டுது, நீ முதல்ல வாங்கிட்டு அதில் ஒன்று எதை எழுது அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா கிறிஸ்துவ அல்லாத ஒரு பின்னணியில் வந்த பொம்பளை தான் பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, இவர் வாங்கினார்னா சார் அப்படியே பாருங்கள், இன்றைக்கி அந்த மாவு அந்த குண்டம் எல்லாமே காலி ஆகிடுவாங்க, எதுவுமே இருக்காது. என்ன இருக்குது அவர் கையில்? போண்டா சாப்பிட்ற ஒரு ஆசை தான், ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் போகிற இடம்லாம் கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்கள் மேலே வைத்திருக்கிறார்.
எத்தனை பேர் விளங்குது? ஒவ்வொரு முறையும் வேலைக்கு போகும்போது அந்த அறிவோடு போங்க. தேவாலயம் வேலைக்கு போகுது. எங்கே போகுது தேவாலயம்? ஒரு பிஸ்னஸ்க்கு போகும்போது தேவாலயம் எங்கத்துக்கு போகுது சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து நீங்கள் தேவாலயமா? நல்லா சிரிச்சினே தான் சொல்லுங்களேன். சில நேரத்தில் உங்கள் வீட்டுக்காரர் அப்படி இல்லாமல் இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படி ஆகிடுவார். உங்கள் மனைவி இல்லாமல் இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படி ஆகிடுவார். நீ தேவாலயம் பார்த்து சொல்லுங்கள், சிரிச்சினே சொல்லுங்கள். அசையிலன்னா கொஞ்சம் கிள்ளி கூட சொல்லுங்கள், நீ தேவாலயம் தான் கோவமாக சொல்லுங்கள். உண்மை பாருங்கள். இந்த தேவாலயம்னு சொல்லும் போது அதில் சில காரியங்கள் உள்ள அடங்கியிருக்கு, ரொம்ப அருமையான காரியங்கள். தேவாலயம் அப்படின்னு சொல்லும் போது 3 காரியம் இருக்கும். தேவாலயம் வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த வெளிப்பிரகாரம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். அது பிஸியாக இருந்து தான் ஆகணும். அது அப்படிப்பட்ட இடம். ஆசிரியர்கள் இருப்பாங்க, ஜனங்க ஆடு மாடை கொண்டு வருவாங்க, அங்கே வெட்டணும், ரத்தம் சிந்தப்படும், பாத்திரங்களை கழுவணும், திரும்ப அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். ஒரே கச 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 கசன்னு இருக்கும். ஒரே எப்போ பார்த்தாலும் அங்கே அது நடந்துகிட்டே இருக்கும். அது வெளிப்பிரகாரம். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துங்க, நம்ம சரீரத்தில் எப்பவுமே பிஸியாக தான் இருக்கிறோம். காலையில் எழுந்து தூங்க போகிற வரையும் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ அலுவலாக இருக்கிறோம். அது அப்படி தான் இருந்து ஆகணும். ஏன்னா சரீரம் அப்படிப்பட்டது தான். காலையில் எழுந்துச்சுன்னா போகணும், வரணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், பேங்க் போகணும், சமைக்கணும். சில நேரத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க வரத்துக்குள்ளே சமையல் செஞ்சு வைக்கணும், துணியை துவச்சி போடணும், வேலைக்காரி வந்து அவளை பார்த்துக்கணும், நிறைய வேலை இருக்குது. அலுவலாக இருந்து தான் ஆகணும். உண்மை. அது வெளிப்பிரகாரம். இந்த வெளிப்பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் இருக்கும். இந்த சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு எல்லாவற்றையும் காமிக்குது. பாருங்கள் எப்படிப்பட்டதுன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜென்ரலான அறிவு, காமன், நல்லது கெட்டது, இது செய் இது செய்யாத, இதை பண்ணி இதை பண்ணாத, இது வாய்க்கும் இது வாய்க்காது, நமக்கே தெரியும். பாருங்கள், ஒரு காய்கறிக்கு போனவுடனே ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறீங்க, கிலோ 500 எடுத்து அப்படி டக்குன்னு கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? 500 ரூபாவா? அந்த பொம்பளை கத்திரிக்காயிலே அடிச்சிடுவீங்க நீங்கள். 500 ரூபா எப்படி இருந்தீங்க? 50 ரூபா தானே இது அப்படி கேட்குறோமா இல்லையா? அப்போ நமக்குள்ள உடனே தெரியுது. உலக அறிவு வேலை செய்யுது. ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பட்டு புடவை வாங்கலாம், இல்லை ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க. அவங்க அந்த புடவை எடுத்த உடனே 25,000 அப்படி 25,000 எண்ணி கையில் கொடுத்துருவீங்களா? இது எதால் செய்யப்பட்டது, ஏன் உலக அறிவு. பாருங்கள், இந்த வெளிப்பிரகாரம் எப்பவுமே உலக அறிவுனால் வேலை செய்யுது. சூரிய வெளிச்சத்தினால எப்படி வெளிப்பிரகாரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் கண்டார்களோ, அந்த வெளிச்சத்தின் கீழாக நம்முடைய சரீரமும் இந்த உலக அறிவு, தேவன் கொடுத்துருக்க அறிவுனால செயல்பட ஆரம்பிக்குது. அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறீங்க. இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்காது, சூரிய வெளிச்சம் அங்கே இருக்காது. அங்கே வந்து 7 குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை, பழைய ஏற்பாடை போய் வாட்சி பாருங்கள். 7 குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கும். அந்த 7 குத்து விளக்கின் வெளிச்சத்தில் தான் இப்போ உள்ளே நிற்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற மனுஷன் வாழணும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது மகா பரிசுத்த ஸ்தலம். ஒரு மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். தேவனுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும் அவர் தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கடவர்கள். அப்போ என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவி இணைய இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே வேறு யாரும் வரவே முடியாது. என் மனைவியாக இருந்தால் கூட அதுக்குள்ளே வர முடியாது, என் பிள்ளையாக இருந்தாலும் வர முடியாது. ஏன்னா அது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே 2 பேர் தான் இருக்க முடியும். அப்போ என்னுடைய ஆவியும் தேவனுடைய ஆவி இணைய இடத்துல அது யாருமே கிடையாது. ரொம்ப நிசப்தம், மிகுந்த அமைதி, வெளிச்சம் எல்லாம் உண்டாகும். ஆனால் 2வது இருக்குல்ல, பரிசுத்த ஸ்தலம் இருக்கு பாருங்க. இங்கே என்ன உண்டாகுதுன்னா, அங்கே 7 குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 குத்து விளக்கு வெளிச்சம் தான் இப்போ உள்ளே நிற்கிற அந்த பரிசுத்தலத்தில் ஒருத்தர் வாழ முடியும். வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு போனீங்கன்னா அந்த 7 குத்து விளக்கு சபைக்கு ஒப்பிட்டு பேசப்படும். ஏன் சபைக்கு ஒப்பிட்டு பேசப்படுதுன்னா, ஒரு மனுஷன் சபைக்கு வரும் பொழுது சபையினால் கொடுக்கப்படக்கூடிய சத்தியம் தான் வேதத்தை வெளிச்சம் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். இந்த சபைக்குள்ளே வரும் பொழுது சபையினால் வரக்கூடிய அந்த வெளிச்சம் தான் உங்களுக்கு மெய் சமாதானத்தை போதிக்க ஆரம்பிக்கும். சபைக்குள்ளே வரும் பொழுது அந்த 7 குத்துவிளக்கு வெளிச்சத்தின் அடிப்படையில் அவன் எப்படி நிற்கிறானோ அப்படி தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா வெளிச்சத்திலும் அவனால் நிற்க வைக்க முடியும். ஆமென். எதுவுமே விளங்குது. அப்போது சூரிய வெளிச்சத்திலே வாழ்ந்தது சாதாரண அறிவு, கடவுள் கொடுத்த அறிவு, தப்பே கிடையாது, பிஸியாகவே வாழ்ந்துடலாம். ஆனால் வேத வெளிச்சத்துக்குடைய அறிவு வரணும்னா எங்கே வரணும்? அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரணும். அதுதான் ஆலயம். இந்த வெளிச்சம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஏமே எதுவுமே நினைக்கிறீங்க, வேத வெளிச்சம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. வேத வெளிச்சம் இல்லைன்னா யாராலையும் எதையும் கண்டுகொள்ள முடியாது. அதுதான் உங்களுக்குள்ளே வரக்கூடிய சமாதானம். அந்த வெளிச்சம் எங்கே ஏற்படுதுன்னா ஆத்மாவுக்குள்ளே வருது. அந்த ஆத்மாவில் வரதான் சொல்கிறாரு, என் சமாதானத்தை உனக்குள் நான் வைத்து விட்டு போகிறேன். 2 சகோதரிகள் இருந்தாங்க, நல்ல சகோதரிகள். மார்த்தாள் 2 பேர் யாருங்க?
உடன் பிறந்தவர்கள். சொல்லுங்க, உடன் பிறந்தவர். சகோதரி, சகோதரினா 2 பேரும் ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்துக்காக பிறந்தவங்க. 2 பேரும் நீங்கள் எடுத்துங்க. மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்தா, மார்த்தாள் இயேசுக்காக வேலை செஞ்சா. உங்கள் சரீரம் மார்த்தாள் மாதிரி கர்த்தருடைய காரியத்தை செய்யணும். உங்களுடைய ஆவிக்குள்ளாக மரியாள் மாதிரி நீங்கள் அமர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளணும். ஏமே அது மாதிரி விளங்குது. விளங்குற மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஏமே பாருங்கள், அதனால தான் இயேசுடைய போதனையை ரொம்ப ஆழமாக கண்ணும் கருத்துமாக நான் எடுத்துக்கிறேன். இயேசுடைய போதனை ஒரு நாளும் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 வாசித்தீங்கன்னா, எனக்கு போய் திறந்து வாசிக்க நேரம் இல்லை, எழுதிங்க. 6:25 அதில் சொல்கிறார் பாருங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதிருங்கள். நான் ஒரு ஸ்டடி எடுத்தேன். அந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா இந்த கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதுன்னு ஒரு 6 முறை வருது. அது நீங்கள் போய் வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் சொல்லியிருக்கிறேன், இந்த எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எழுத்துன்றது நம்ம 1, 2, 3 எல்லாம் கிடையாது. அவங்க எழுத்துனாவே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எபிரேய எழுத்தில் 1க்குன்னா யூனிட்டி, ஒற்றுமை. ஞாபகம் அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எழுதி அதனால தான் வச்சு கேட்கணுன்றது ரொம்ப முக்கியம். அப்படியே வாசிட்டு 5க்கு ஒன்று சொல்லியிருக்கேன். 5 எதுனா கிரேஸ். 6வது வருது எப்படின்னா தேவன் இல்லாத மனுஷன். அதான் நம்பர் 6. ஈப்ரூவுடைய அர்த்தம் பிரகாரம் தேவன் இல்லாத மனுஷன் தான் நம்பர் 6. பாருங்க, இங்கே 6 முறை வருதுனால நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தேவன் இல்லாத மனுஷன் தான் கவலைப்படுவான். நான் ஏன் கவலை பண்ணணும்? கடவுள் எனக்கு இல்லை, கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார், கடவுள் நன்மையை காண மாட்டார்னா நான் கவலைப்படலாம். இப்போ தேவன் இருக்கிற மனுஷன் என்ன பண்ண மாட்டான்? ஏமே எது மாதிரி விளங்குது? எதுவுமே தேவன் இருக்கிறான்னு விரும்புறீங்க. அப்போ பாருங்க, இயேசு சொல்றார், கவலைப்படாதீர்கள் 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 ஜனங்களுக்கு போதிக்கிறாரு. ஏன் கவலைப்படாதீர்கள் போதிக்கிறார்னா, தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு அறிவை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். அப்போ கவலை எங்கிருந்து வருதுன்னா, கடவுள் இல்லைன்ற மனுஷனுக்கு தான் கவலை இருக்கணுமே தவிர கர்த்தர் இருக்கிறார்ன்ற ஒரு மனுஷன் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவும் ஒத்துக்கிறீங்க? ஏமே அதனால தான் சொல்றார், காக்கா குருவியை பாருங்கள், அறுக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, உங்கள் பரமபிதா அவைகளுக்கு பிழை போட்டுகிறார். அவர் சோத்தை பற்றி பேசலைங்க, நல்லா யோசிச்சிங்க. சோத்தை பற்றி பேசலை. கடவுள் இருக்கிறான்ற ஒரு அறிவு உள்ளே வரும்பொழுது கவலை இல்லாத ஜீவி உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுள் இருக்கார். இந்த பக்கமாக சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். ஏமே எதுமாரி விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது அடுத்து ஒன்று சொல்கிறா இல்லைங்களா, உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்தது அல்லவா. இன்னொன்று சொல்கிறாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் விசேஷித்தது அல்லவா. ஏன் அந்த 2 வார்த்தையை சொல்கிறாரு? உடைய பார்க்கிலும் சரீர விசேஷித்தமானது அல்லவா, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் விசேஷித்தமானது அல்லவா. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? அதை கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். ஏன்னா அது அப்படியே சொல்கிறார் இயேசு. அதில் உங்களை சில காரியத்தை நம்ம சேர்த்தா தான் அது நல்லா பிடிக்கும். உங்களுடைய உடைய பார்க்கிலும் உங்கள் சரீரம் தரமானது அல்லவா. உங்களுடைய சோத்தை பார்க்கிலும் சாப்பாட்டை பார்க்கிலும் உங்களுடைய ஜீவன் தரமானது அல்லவா. ஏமேன் எது தரமானது? சரீரம் தரமானது, ஜீவன் தரமானது. எப்படி பாஸ் அப்படி சொல்கிறீங்க? சிலர்லாம் ட்ரெஸ்ஸை பெருசாக நினைக்கிறோம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு அம்மா மெலிஞ்சி போய் கிடக்குது, அப்படியே ஒல்லியாக குச்சி மாதிரி இருக்குன்னு வைங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஒரு பட்டு போட்டு உறுத்தி கொண்டு வரீங்க, என்ன யோசிப்பீங்க? அந்த புடவை அந்த அம்மா அப்படியே நிற்க வச்சு காமிச்சிருமா? அதே பாருங்கள், ஒரு அழகான அந்த புடவையை கட்டக்கூடிய அளவுக்கு உடல் வாக்குள்ள ஒரு பொண்ணுக்கு கட்டி நிற்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பெண்ணை எல்லோரும் கண் விழிச்சு பார்ப்பாங்க இல்லையா. அப்போ தரமுள்ள ஒரு வாழ்வை நீ வாழும் பொழுது குறையில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி விளங்குது. பக்கத்தில் பார்த்து தரமுள்ள காரியம். ஏமேன் அதெல்லாம் இயேசுடைய போதனைகளை ரொம்ப ஆழமாக எடுத்துக்கணும். அந்த சக்கரியா 4ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணாலும் சொல்லி முடிச்சார், நேரமாகி போச்சு. சக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ல் எடுத்து சொன்னேன் இல்லைங்களா. அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 16 வருஷம். எத்தனை வருஷம்? 16 வருஷம் அந்த ஆலயத்தை கட்ட முடியாமல் இருந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆலயத்தை கட்டினாங்க. அதனால தான் ஜெருபாபேல் சொல்கிறான், தலைக்கல்லை கொண்டு வந்தான். தலைக்கல்னு சொன்னால் கலசம், கும்பத கலசம். கனடாவில் ரொம்ப அழகாக வருது. ஒரு கோயிலை கட்டும்போது கும்பத்தை கொண்டு வந்து வைக்கிறது. அப்போ தான் ஜனங்க சொல்ல கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. அந்த இடத்துல பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், 16 வருஷமாக தடைப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை கிருபை கொண்டு வந்து அங்கே சேர்க்க ஆரம்பிக்குது. அப்போ 16 வருஷமாக அதை கட்ட முடியல கவலை எப்போ நீங்குதுன்னா,
உங்கள் இருதயத்தில் தேவ சமாதானம் வரும் பொழுது 16 வருஷமாக தலைப்பட்ட காரியத்தை அந்த கிருபையின் மூலமாக சுமந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆமென். யோசிச்சு பாருங்க, 16 வருஷம் SLC LG ஃபைலாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 16 வருஷம் SLC ஃபைலா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு கசின் பிரதர் தான், அவன் 6 முறை எழுதினான், 6வது முறை பாஸ் பண்ணிட்டான், ஜஸ்ட்டு பாஸ் ஆனான். 16 வருஷம் ஒரு வீட்டை கட்ட முயற்சி பண்ணுறீங்க, 16 வருஷம் வீட்டை கட்ட முடியல, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பொழப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்கிறேன், ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணை 16 வருஷம் லவ் பண்ணுறீங்க, கல்யாணமே பண்ண முடியல, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாடி இவ்வளோ பெருசாகி மூஞ்செல்லாம் ஒட்டி போய் கடைசியில் அந்த பொண்ணே உன்னை நான் கட்ட மாட்டேன்ற ரேஞ்சுக்கு போய் சேர்ந்துருவோம். நம்ம 16 வருஷம் ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் போனால் என்ன கொடுமை, அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா காரியங்கள் தேங்க ஆரம்பிச்சிடும். என்னைக்கு தேவ சமாதானத்தை உள்ளே வைக்கிறீங்களோ இயேசு மாதிரி பெஸ்ட்டாக காரியத்தை செய்யலாம். ஆமென். 3.5 வருஷம் தாங்க இயேசு ஊழியம் பண்ணார். எத்தனை வருஷம்? உலகத்தையே திருப்பி வச்சுட்டு போயிட்டார். உலகம் முழுவதும் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்குது. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? எத்தனை வருஷங்க? இன்றைக்கி நம்ம ரிட்டையர் ஆகிற வரையும் வேலை செஞ்சால் கூட ஒருத்தர் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேன்றான். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார் இயேசு, உலகமே திரும்பி பார்க்குது அவரை. யார் இவர்? எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? யோசிச்சு பாருங்க. அப்படியே கடல் கொந்தளிக்குது பாசல, இறையாதே அமைதியார். ஏன்னா அவருக்குள்ள இறைச்சல் இல்லை. கடலில் இறைச்சல் இருக்குது, அவருக்குள்ள இறைச்சல் இல்லை. அவருக்குள்ள சமாதானம் இருக்குது. அவருக்குள்ள இருக்கிற சமாதானம் இறையிற கடலை பார்த்து கூட அது அமைதியாக இருக்க செய்யுது. ஆமென். அது மாதிரி விளங்குது. ஒரு ஊருக்கு போகிறாரு, பிசாசை ஓட்டுறாரு. அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறான், அறிவு கட்டவன், போய்டு இயேசுவே நீ வராத போய்டுன்றான். நீ யோசிச்சு பாருங்கள். ஒருத்தனுக்கு போய் நன்மை செய்கிறீங்க, ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தர் நன்மை செஞ்சு அவன் நிர்வாண மகனான், ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவன் எல்லாம் பாதுகாத்துருக்கீங்க. நேரம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க வெளியில் போங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு? அப்படியே வர கோவத்துக்கு ஓங்கி அடிச்சிடலாமான்னு வரும். ஆனால் இயேசு அமைதியாக போயிட்டார். பார்த்தீங்களா? நீங்கள் எதனா பண்ணாரா? ஓகே, ஒன்றும் கிடையாது. கூல் அமைதியாக போயிட்டார் அவர் பாட்டு. ஏன்னா அவருக்குள்ளே என்ன இருக்குது? ஆமென். எதுமாரி விளங்குது. 3.5 வருஷம் கூலாக ஊழியம் பண்ணார். இன்னைக்கு உலகமே அவரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு செய்து போயிட்டார். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் வாழ்கிற நாட்கள் சமாதானத்தோடு வாழ்ந்து பாருங்கள், உலகமே உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் செய்ய வல்லவர். ஆமென். சொல்லுங்கள், அவருடைய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் பசங்க, அவருடைய சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லோரும் கரங்களை வைத்து வாய்களுக்கு தேவனை ஸ்தோத்திரிப்போமா? எல்லோரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் தகப்பனே. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற வாழ்வுக்காக நன்றி, ஜீவித்துக்காக நன்றி. கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற வெற்றிக்காக நன்றி. கர்த்தாவே நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை உயிர்ப்பித்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உம்முடைய சமாதானம் பெரியது. கர்த்தாவே உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயத்தில் குடிகொண்டிருக்கட்டும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். நம்ம சமாதானத்தின் வெற்றிகளை காண நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தாவே இயேசு நாமத்தினால் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளாக தேவ சமாதானம், சந்தோஷம், நன்மை, வெற்றி, உயர்வு, மேன்மை, மகத்துவங்கள் குடிகொண்டிருக்கட்டும். ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இவளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே இவள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். கணவன் உறவை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே வெற்றியும் மேன்மைகளும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இப்படி நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தாவே ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பியும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.